ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அரவணைப்பு, பாதுகாப்பு ஆகியவற்றை அளிப்பதற்கான ஒரு இனிமையான சூழலை ஏற்படுத்துவதே தத்தெடுத்தல் முறையாகும். இது குழந்தைகளுக்கு உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான பாதுகாப்பையும் முறையான வளர்ச்சியையும் அளிக்கும். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மாநில அளவில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தத்தெடுத்தல் முறையை ஊக்கப்படுத்தவும் நெறிமுறைப்படுத்திடவும் சமூக நல ஆணையரகத்தில் மாநில தத்துவள ஆதார மையம் செயல்பட்டு வருகிறது. ஒரு குழந்தையை தத்தெடுக்க வேண்டுமானால் www.cara.nic.in என்ற இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம். இதில் தத்தெடுப்பதற்கு ஒரு சில விதிமுறைகள் உள்ளன. அவை பதிவு செய்தல், ஆவணங்கள் பதிவு ஏற்றம் செய்தல், சம்பந்தப்பட்ட நிறுவனத்தால் இல்ல ஆய்வு மேற்கொள்ளுதல், குழந்தை ஒத்திசைவு செய்தல் மற்றும் தத்தெடுத்தல் ஆகும். தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளி ஊர்களில் இருந்தும் பெற்றோரின் சம்மதம் மூலம் தத்தெடுத்துக் கொள்ளலாம். தத்தெடுப்பு குறித்த விழிப்புணர்வு எடுப்பதற்காக நாங்கள் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய அவேர்னஸ் மெட்டீரியல்ஸ்லாம் தயார் பண்ணி மாவட்டந்தோறும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், மாவட்ட சமூக நல அலுவலகத்தில், அது போன்ற தத்தெடுப்பு மையங்களாகிய சாஸ் ஸ்பெஷலைஸ்ட் அடாப்ஷன் ஏஜென்சிஸ்லேயும் நாங்கள் விழிப்புணர்வுக்கான அனைத்து விவரங்களையும் நாங்கள் தகவல்கள்லாம் கொடுத்துருக்கோம். அதே போல் போஸ்டர்ஸ்லாம் தயார் பண்ணியிருக்கோம், கையேடுகள்லாம் வழங்கியிருக்கிறோம். வெப்சைட் இருக்குது நம்மளது www.cara.in போயிட்டு அவங்க லாகின் பண்ணிவிட்டு கேரிங்ஸ் வரும். கேரிங்ஸில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணுன்னா அவங்களுடைய தகவல்கள்லாம் அவங்கள அதில் கொடுக்கணும். அவங்களுடைய பெயர், அவங்களோட வயது, அவங்களோட பேன் ஐடி, அவங்களோட ஓட்டர் ஐடி, அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட், அவங்களோட மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்கணும். ஒவ்வொரு குழந்தையும் குடும்பத்தில் வாழணும், ஒரு ஹாஸ்டல்லையோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்லையோ வாழக்கூடாது. இதை மனசில் வச்சுட்டு தான் இந்த மெசேஜை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் இன்றைக்கி சமூக நலத்துறை மூலமாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். தத்தெடுக்கிறதுனா ஒரு குழந்தை இல்லாதவங்க தத்தெடுக்கலாம். குழந்தைங்கள அவங்களுக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா குழந்தைங்களாம் எவ்வளோ பேர் குப்பையெல்லாம் போட்டு போகிறாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தை இல்லாதவங்களாம் அதெல்லாம் தத்தெடுத்து பராமரிக்கிறதுனால இது ஒரு நல்ல விஷயந்தான். அது குழந்தை இல்லாதவங்க மட்டும்தான் இதை தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்லாம் இல்லை. குழந்தை இருக்கிறவங்க கூட இன்னொரு குழந்தையா நமக்கு இன்னொரு குழந்தைன்னு சொல்லிட்டு சேர்த்து வளர்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு குழந்தையை தத்தெடுப்பதன் முக்கிய காரணம் அந்த குழந்தைக்கும் பெற்றோருக்கும் நல்ல குடும்ப சூழல் அமைவதே ஆகும். கடந்த 1992 முதல் 1994 ஆண்டுகளில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் ஆட்சி காலத்தில் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன. அதில் சிறப்புமிக்க ஒன்றான தொட்டில் குழந்தை திட்டமும் ஒன்று. தொட்டில் குழந்தை திட்டம் மூலம் இதுவரை 5003 குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளனர். அதில் 4048 பெண் குழந்தைகளும் 955 ஆண் குழந்தைகளும் அடங்குவர். ஒரு குழந்தையை தத்தெடுக்கிற பெற்றோர்கள் குழந்தை இல்லாத அவங்க எவ்வளோ ஒரு மன உளைச்சலுக்கும் அப்புறமா அந்த மருத்துவ செலவுக்காக இது இயற்கையான ஒரு விஷயங்க. மருத்துவ பிரச்சனை இருக்கிறதுனால குழந்தை அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குங்க சில தம்பதியர்களுக்கு. அதனால் மன உளைச்சலும் ஒரு குடும்ப சூழல் ஆரோக்கியமாக இல்லாமல் ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. ஆதரவற்ற குழந்தையோ என்ற இடமும் கொடுக்காம இந்த தத்து திட்டம் செயல்படுறதுனால சமுதாயத்தில் அந்த ஒரு நிலையை பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை போக்குதுங்க. மாநில தத்துவள ஆதார மையம் இந்தியா முழுவதும் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் சென்னை, திண்டுக்கல், கோவை, திருச்சி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 16 தத்துவள மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் 4 தத்துவள மையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதுவரை தமிழகத்தில் மட்டும் சுமார் 5293 குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்டுள்ளனர். அதில் 1260 ஆண் குழந்தைகளும் 4033 பெண் குழந்தைகளும் அடங்குவர். நாங்கள் குழந்தைய தத்தெடுத்துருக்குறோம். என் குழந்தை பேர் ஜெயஸ்ரீ. எங்கள் குழந்தை தத்தெடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இப்போ நடந்துகிட்டு இந்த ப்ரோக்ராம் பொதுமக்களுக்கு நல்ல விழிப்புணர்வாகவும் இருக்கும். தெரியாதவங்களும் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. குழந்தைகள் தத்தெடுக்கிற விஷயம் சப்போஸ் குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும், வாழ்க்கைக்கு ஒரு உந்துதலாகவும் இருக்கும். குழந்தைகளை தத்தெடுப்பதற்கான விழிப்புணர்வை தமிழக அரசு மாவட்டந்தோறும் மேற்கொண்டு வருகிறது. இதற்காக தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் கையேடுகள் கொடுக்கப்படுகின்றன. மேலும் இணையதளத்தில் குறும்படங்களை வெளியிட்டும் கருத்தரங்கங்கள் நடத்தியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. குழந்தைகளை தத்தெடுக்கும் மையத்திலிருந்து தமிழகத்தில் மட்டும் இதுவரை 5000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுக்கும் இந்த நிலையில் இனி வரும் காலங்களில் ஆதரவற்ற குழந்தைகளை இல்லாத நிலை உருவாக்குவதற்காக தமிழக அரசு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லோகநாதனுடன் ஆர்த்தி.